20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய அணி. அரையிறுதிப் போட்டியில் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அசத்தல். நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க தயாராகும் இந்தியா கூட்டணி கட்சிகள். இன்று இரு அவைகளிலும் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை கிளப்ப திட்டம். ஹோசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு. விளம்பரத்திற்காக ஹொசூரில் விமான நிலைய அறிவிப்பு என கூறிய அண்ணாமலைக்கு திமுக எம்பி வில்சன் பதிலடி. அண்ணாமலை கர்நாடகாவில் பணியாற்றவில்லை என்பதை நினைவில் கொண்டு தமிழ்நாட்டிற்காக பேச வேண்டும் என காட்டம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. வேகமாக நிரம்பும் ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்ட அணைகள். மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 1,48,000 பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. கூட்டுறவு அமைப்புகள் மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று 2ஆம் ஆண்டு கல்வி விருது விழா. 21 மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் நடிகர் விஜய். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பலாப்பழங்களை தேடி ஊருக்குள் வந்த காட்டு யானைகள். கும்கி யானைகள் மூலம் காட்டுக்குள் அனுப்பி வைத்த வனத்துறையினர். குடகு, தட்சிண கன்னடா உள்ளிட்ட பகுதிகளில் தொடரும் கனமழை. கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு. ஆந்திராவில் ரோட் ரோலர் ஏற்றி அழிக்கப்பட்ட 32,000 லிட்டர் மதுபானங்கள். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 95,000 மதுபான பாட்டில்கள் அழிப்பு. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் மாணவர் அமைப்பினர் தீவிர போராட்டம். தேசிய தேர்வு முகமை அலுவலகத்திற்குள் புகுந்து முற்றுகை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.